ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து ஒரே இடத்துல கொண்டு வரோம். சர்க்குலர் மோஷன் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் 12 இருக்கக்கூடிய போர் மாடல் ரெண்டுமே கொண்டு வரக்கூடிய சூப்பரான கொஸ்டின் நீட் 2025 கேட்டிருக்கான். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு அண்ட் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்டிகல் இஸ் ஆஃப் மாஸ் வந்து மூவிங் அரவுண்ட் ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரிஜின்னா என்னது? இட்ஸ் நத்திங் பட் ஒரு பாயிண்ட். ஒரு அரவுண்ட் த ஆரிஜின் சுற்றி என்ன இருக்குது? ஒரு பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் மேலே டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறான். நம்மளுக்கு தான் சர்க்குலர் மோஷன் படி தெரியுமே. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை பார்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா பேசிக்லி இட்ஸ் நத்திங் பட் வாட்? இட்ஸ் நத்திங் பட் அ சர்க்குலர் மோஷன். நம்மளுக்கு இது கிளியராக தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அவன் டைரெக்டாக கொடுக்கல, பட் யூ ஹவ் கிவன் இஃப் போர் மாடல் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் இட்ஸ் மோஷன் the radius of nth orbit and the particle speed in the orbit depends on n as அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ everyone is clear what they have asked? ஒரு பார்ட்டிகல் வந்து மேலே டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து, தட் இஸ் ஆரிஜின் பார்த்து ஃபோர்ஸ் எஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இட்ஸ் கோயிங் டு மூவ். நம்மளுக்கு தான் என்ன தெரியணும்? இட்ஸ் பீன் அப் மூவிங் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். ஓகே, இஃப் போர்ஸ் மாடல் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் இட்ஸ் மோஷன். ஸோ சர்க்குலர் பார்த்து டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா போர்ஸ் மாடல் ஆட்டம்ஸில் படிச்சிருக்குள்ள கிளாஸ் 12. ஸோ அந்த பார்ட்டிகல் வெலாசிட்டி அந்த ரேடியஸ் டிபெண்டிங் ஆன் என் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது? டுவர்ட்ஸ் ஆரிஜின் பார்த்து நம்மளுக்கு கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். ஸோ திஸ் கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், தட் இஸ் mv²r ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ எஃப் இஸ் ப்ரொவைடிங் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் போர்ஸோட கண்டிஷன் என்னது? mvr is equal to nh/2π. இப்போ இந்த எண்ணை டிபெண்ட் பண்ணி ஆரும் வியும் என்னவா இருக்குன்னு சொல்லி தான் கேட்குறான். ஸோ எப்படி பண்ணலாம்? ஸோ இது வந்து நம்மளோட சர்க்குலர் மோஷனில் படித்தது, இது கிளாஸ் 12 படித்த ஆட்டம்ஸ் சாப்டரில் படித்தது போரோட கண்டிஷன். முக்கியமான பாயிண்ட்டு நம்ம எங்கே இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா, நம்ம எலக்ட்ரான் தானே சார் போர்ன்னு சொல்லி படித்தோம், ஏன் இதை வந்து ஒரு நார்மல் இங்கே எங்கேயாவது எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணியிருக்கானா? ஜஸ்ட் தே ஹவ் மென்ஷன் இட் ஆஸ் அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m. வேறு எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஸோ நம்ம எலக்ட்ரான் இருக்கிற இடத்துல வேற ஒரு பார்ட்டிக்கலாக வி ஹவ் அஸ்யூம்ட் அண்ட் டூயிங் திஸ் ப்ராப்ளம். ஸோ அது மாதிரி வி ஷுட் நோ டு அப்ளை இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். வெறும் எலக்ட்ரான் மட்டும்தான் வச்சு நான் போருக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லக்கூடாது. போரை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு பார்ட்டிகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். மற்றபடி சேம் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். மல்டிப்ளை பை r² டிவைடட் பை r² நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. நான் சொல்கிற ஸ்டெப் புரியுதா? ஆல்ரெடி என்கிட்ட f is equal to mv²/r இருக்குது. அதில் மல்டிப்ளை பை m டிவைடட் பை m பண்ணுறேன். மல்டிப்ளை பை r² டிவைட் பை r² பண்ணால் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகே, மல்டிப்ளை பை m டிவைடட் பை m மல்டிப்ளை பை r² டிவைடட் பை r². அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த போர்ஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய mvr வந்து வந்துடும். ஸோ mvr ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுதா? ஸோ mvr இருக்கிறதுல நான் என்ன அப்ளை பண்ணலாம்? nh/2π. nh/2π ஸ்கொயர் பண்ணிங்கன்னா n² h² டிவைட் பை 4π². அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது r² into r, you will get r⁻3. ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக்காக என்ன கிடச்சிருச்சு? நம்ம வெலாசிட்டியை இப்போ நம்மளுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே என்ன நோட் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். எஃப்ன்றது கான்ஸ்டன்ட், கொஸ்டினில் கொடுத்துட்டான். மாஸ்ன்றது கான்ஸ்டன்ட், ஹெச்ன்றது கான்ஸ்டன்ட், 4π² கான்ஸ்டன்ட். ஸோ இந்த r⁻3யை யூ பிரிங் இட் திஸ் சைட். அப்போ என்ன ஆகிடும்? r⁻3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? n². ஸோ r⁻3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n² சொல்லலாமா? இந்த r⁻3யை லெஃப்ட்டில் கொண்டு வரீங்க. r⁻3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n². மற்ற எல்லாருமே என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? r⁻3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n²னா இந்த பவர் 3 அன்சைட் கொண்டு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 2/3 மாறிடும்ல, ஆல்ரெடி 2. ஸோ 2/3. ஸோ ரேடியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n⁻2/3. முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம அங்கே ரேடியஸில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரான் கேஸில் nth ரேடியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n² படிச்சிருக்கோம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது எலக்ட்ரானுக்கு, இது பியூர்லி ஃபார் அ ஜென்ரல் பார்ட்டிக்கல். இப்போ நம்ம அதை பண்ணிட்டோம். r is proportional to n⁻2/3. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ரீரைட் பண்ணுங்கள். v² is equal to நம்ம என்ன எழுதலாம்? v² is equal to fr/mன்னு எழுதலாமா? இதில் v² is equal to fr/mன்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? f(m) கான்ஸ்டன்ட் தானே. ஸோ v² is proportional to rன்னு சொல்லலாமா? r is proportional to n⁻2/3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. ஸோ அதை வந்து r இருக்க இடத்துல n⁻2/3 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 2 அன்சைட் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும்? 2 will get cancel. Finally v is proportional to n⁻1/3 வருது. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய நம்புகிறேன். ஜஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் தான். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் கோர் ஈக்குவேஷன். அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும்? சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். ஓகே, ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி.
டவுட்ஸ் இருந்தால் ரீகேப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட்டு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறவங்கள. அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.